Hi friends, welcome to IT Board. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம SQL சர்வர்ல இருந்து ஆஃப்டர் ட்ரிகருக்கும் இன்ஸ்டன்ட் ட்ரிகர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா இந்த ஆஃப்டர் ட்ரிகர் இன்ஸ்டன்ட் ட்ரிகர்ஸ் ரெண்டுமே ஒரு ஈவென்ட்டை ஃபயர் பண்ணும். ஒரு ஈவென்ட் கால் ஆகும்போது இன்னொரு ஈவென்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஆகும். அதுதான் ட்ரிகர்ஸ் SQL சர்வர்ல. அது ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. ஒன்று வந்து ஆட்டோ ட்ரிகர், இன்னொன்று இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரிகர்ஸ். இதில் ஆஃப்டர் ட்ரிகருங்கிறது ஒரு ஆக்ஷன் கொரி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகும். இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரிகருங்கிறது ஒரு ஆக்ஷன் கொரி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரிகர் வந்து ஃபயர் ஆகும். இதுதான் வித்தியாசம். அதாவது ஆஃப்டர் ட்ரிகருங்கிறது டிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே அந்த ஆக்ஷன் கொரி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்புறமா தான் இந்த ஆஃப்டர் ட்ரிகர் ஃபயர் ஆகும். இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரிகருங்கிறது ஒன்லி ஃபார் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அந்த ஆக்ஷன் கொரி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரிகர்ஸ் வந்து ஃபயர் ஆகிடும். ஸோ இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள், அதில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட் லாகுங்கிறது ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் என்ன ஐடி எப்போ இன்சர்ட் பண்ணோம், என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இதில் இந்த ஸ்டூடெண்ட் லாகை மெயின்டைன் பண்ணியிருப்போம். இதில் வந்து என்ன ஆக்ஷன் டைம் எப்போ இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே இப்போ ஆஃப்டர் ட்ரிகரை பேஸ் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதாவது இன்சர்ட்டுக்கு ஆஃப்டர் இன்சர்ட் on student table after insert. Just இதுக்குள்ள insert into student log, select student id, inserted, get it from inserted. ஸோ இன்செர்டடில் நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கும், அதோடு சேர்த்து இன்செர்டட்னு ஒன்று கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷன் வந்து இங்கே இன்செர்ட்டுக்காக எழுதியிருக்கிறோம். ஆக்ஷன் டைம்ங்கிறது கெட் இட். ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர் இன்செர்ட்டுக்கு ஒரு ட்ரிகர் எழுதுகிறோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம இதை ஃபயர் பண்ணும்போது இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ், ஸ்டூடெண்ட் ஐடி 1, நேம் ஆரும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்குறோம். இது வந்து ஆஃப்டர் ட்ரிகர், ஆஃப்டர் இன்சர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட டேபிள்லையும் நமக்கு டேட்டா இருக்கும், ஸ்டூடெண்ட்டோட லாக்லையும் நமக்கு டேட்டா இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இந்த டயத்துக்கு இன்சர்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டுமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் நமக்கு டேட்டா இருக்கும். ஒரிஜினல் டேபிளையும் இந்த லாக் டேபிளையும் நமக்கு டேட்டாஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரிகரை நான் ட்ரா பண்ணிட்டு இதே மாதிரி நான் இன்சர்ட் ஆஃப்க்கு நான் எடுக்கிறேன். ஸோ இன்சர்ட் ஆஃப்ங்கிறது ஆக்ஷன் குறிக்கு முன்னாடியே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் இதுக்கு ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரிகர் வந்து டேபிளோட டேட்டாவை எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. இந்த ட்ரிகருக்குள்ள சப்போஸ் நமக்கு தேவை இன்சர்ட் பண்ணணும்னா திரும்ப நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்குன்னு எழுதணும் இந்த விர்ச்சுவல் டேபிளை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நான் 3 டேவிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் டேட்டா இருக்காது. இந்த 3க்கு ஸ்டூடெண்ட் லாகில் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3ங்கிறது ஸ்டூடெண்ட்டில் இல்லை, இந்த இதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த டேபிளோட டேட்டாவை அஃபெக்ட் பண்ணாது இந்த இன்சர்ட் ஆஃப் ட்ரிகர்ஸ். ஸோ ஆஃப்டர் போடும்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டூடெண்ட்டில் இன்சர்ட் ஆயிரும், அடுத்து நமக்கு லாகில் இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த இன்சர்ட் ஆஃப் ட்ரிகர்ஸில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்சர்ட் ஆஃப்ல ட்ரிகருக்குள்ளே என்ன எழுதிருக்கோமோ அது நமக்கு நடந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து தான் இது நடக்கும். ஆனாலும் நம்ம இதை மென்ஷன் பண்ணணும் இதுக்குள்ளே திரும்ப இருக்க. ஸோ இப்போ இந்த இன்சர்ட் ஆஃப் ட்ரிகருக்குள்ளே நம்ம இன்சர்ட் இன்டு So இப்போ இதுக்கு நமக்கு டேட்டா வேணும்னா insert into student values student
select student ID and student name from inserted. ஸோ இப்படி கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்சர்டட் வர்றதுக்குள்ள என்னென்ன டேட்டாவை ஸ்டூடெண்ட் டேபிளில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டூடெண்ட் லாகில் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஆஃப்டர் ட்ரிகர்னால் ஃபஸ்ட்டே அது ஆக்ஷன் குறி இன்சர்ட் ஆயிரும். இதில் வந்து நம்ம திரும்ப ஒருக்க மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏன்னா இதிலே நம்ம தேவையில்லைன்னா ரோல் பேக்கும் பண்ணிக்கலாம் இன்சர்ட் ஆஃப் ட்ரிகர்ஸில். அங்கே ஆஃப்டர் ட்ரிகர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இங்கே வரும்போது என்ன கண்டிஷன் தேவையோ அதை நம்ம இங்கே செக் பண்ணிவிட்டு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை ரைஸ் அலர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணால் நமக்கு டேட்டாஸ் இன்சர்ட் ஆகிடும். ஸோ அந்த 3ங்கிற டேட்டா இங்கே இல்லை, இப்போ கொடுத்தது மட்டும் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ ஆஃப்டர் ட்ரிகருங்கிறது அந்த ஆக்ஷன் கொரி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஆஃப்டர் ட்ரிகர் ஃபயர் ஆகும். இந்த இன்சர்ட் ஆஃப் ட்ரிகருங்கிறது அந்த ஆக்ஷன் கொரி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபயர் ஆகிடும். ஆனால் இது வந்து டேட்டாவை அஃபெக்ட் பண்ணாது. நமக்கு அப்படி டேட்டாவை அஃபெக்ட் பண்ணணும்னா நம்ம அந்த விர்ச்சுவல் டேபிள்ஸ், அதாவது இந்த இன்சர்ட்டட்லேருந்தோ டெலிட்டட்லேருந்தோ திரும்ப நமக்கு அந்த ஆக்சுவல் டேபிளுக்கு நம்ம ஆக்ஷன் கொரி எழுதிக்கணும். ஸோ இதுதான் இன்சர்ட் ஆஃப் ட்ரிகர்ஸ். ஸோ இதுதான் ஆஃப்டர் ட்ரிகருக்கும் இன்சர்ட் ஆஃப் ட்ரிகருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக இதே மாதிரி டிப்ஸு கிடைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.